டே என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பார்வதி கமருதீன் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனும், அவளை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும், மாற்றி மாற்றி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் பார்வதியும் சாண்ட்ராவும் பேசுனதை நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அவன்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவன் வந்து அப்படி கூசுது உடம்பெல்லாம். அவனெல்லாம் பார்த்து பழகியிருக்கேனான்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ தூரம் அக்ரெஸ்ஸாக இருக்கேனா, பயமாக இருக்குது எனக்கு. அவன் ரொம்ப அக்ரெஷன் காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஆமாம் கரெக்டு தான் சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்லிவிட்டு, நான் அவன் தங்கச்சி மாதிரி ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டு, இப்போ என்கிட்ட பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்காக எப்பயும் நிற்பார். ஆனால் இவனை பார்த்தா அப்படி தெரில, ஹீ இஸ் அ மேல் சாவனிஸ்டிக் பர்சன் அப்படின்ற மாதிரி புட்டு வைக்கிறான். சரியா, உனக்கு வேறு வாழணும்னா நீ போய் வேறு எங்கேயாவது யார்கிட்டயாவது வாழ்ந்துக்கோ. சரியா, இவன்கிட்ட வாழாத, இவனை இங்கேயே புதைச்சிட்டு கிளம்பிடு அப்படின்ட்டா. எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லும்பொழுது, ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போது இப்போ சபரி எனக்கு பிடிக்காது, அவன் அப்படி பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் கமருதீன் எனக்கு பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும். நான் அவனை ஃப்ரெண்ட்லியாக தான் வச்சேன், கொஞ்சம் ஹார்ஷாக வச்சேன். அதுக்குன்னு எப்படி இவன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அது ஒரு ரியாக்ஷன் தான். அவன் எவ்வளோ தூரம் என்ன பண்ணான், தள்ளி விட்டான். அதுக்காக ஒரு ரியாக்ஷனுக்காக நான் பண்ணேன் கொஞ்சம் ஃபோர்ஸாக. அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. இவன் கூட எனக்கு இருக்கவே தோண மாட்டேது. இன்னொன்று நான் வெளியே போகிறேன், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங்ஸு நம்ம பார்வதி. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனுக்கு வினோத் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியுது. அவன் சொல்கிறான், ஏய் நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன அவள் அடித்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இதே நான் பார்வதியினால தான் சும்மா இருக்கேன். அவன் வினோத் சொல்கிறாரு, பார்வதி தானே அவனை அடிச்சா, நல்லா பேசிகிட்டு இருந்தாளா, இப்போ யாராவது தெரியாத அப்படி வை வச்சா நீ வந்து சொல்கிறது வேறு. பார்வதினால நான் கம்முன்னு இருக்கேன், வேறு ஏதாவது கை வச்சிருந்தானே, இந்த மாதிரி கை வச்சிருந்தா ரெட் கார்டு வாங்கி கொடுத்து போராடிப்பேன், ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் பிக் பாஸ் டீம்ட்டு அப்படின்றான். ரெட் கார்டு அளவுக்கான பார்வதி அடித்தா அவங்கள ஏன்டா ஒரு ஜென்டில் புஷ்ஷுக்கும் ஒரு வயலன்ஸே நீ பண்ணிட்டு சும்மா நிற்கிற. ஒரு ஜென்டில் புஷ்ஷுக்கு வந்து நீ போய் ரெட் கார்டு வரைக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேமரா கிட்ட நின்றுட்டு, வணக்கம் பிக் பாஸ், நான் வந்து பண்ணது வந்து கொஞ்சம் தப்பு தான், பட் என்னை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க பிக் பாஸ் பார்வதிங்கிறவங்க, விஜய் பார்வதி. ஸோ ஷீ இஸ் டார்ச்சரிங் மீ, ஷீ இஸ் இது பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு விஜய் சேதுபதியும் பிக் பாஸ் மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் அவங்களும் வந்து என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கும்பிட ஓட்டுட்டு இருக்கேன். ரெட் கார்டு கொடுங்கன்றேன் பார்வதிக்கு. யாரா அவன் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்வதிக்கு தாங்க முடியல, வெளியே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ வினோத் வந்து சொல்லும் பொழுது, நீ என்ன அப்படியே வந்து அவனை தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா வினோத் கடுப்பாயிடுறாரு. யோ நான் இப்போ தான் அவனை திட்டிட்டு வந்திருக்கேன், நீ தான் என்ன சொல்லிட்டு இருக்கா, சீப்பாக நினைக்காதமானோடனே அவர் டென்ஷனாக திருப்பி போயிட்டு, இங்கே பாரு இனிமேல் நான் அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், அவன்கிட்ட பேசணும் நீ வெளியே போய் பேசிக்கோ, இங்கே தான் பேசணும்னா ஒன்று பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து போயிட்டாப்புல. இன்னொன்று நம்ம சபரி வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்ட்டான். ஆமாம் கரெக்டு தான்டா, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அவன் வந்து திடீர்னு நல்லது நல்லா பேசுகிறான், திடீர்னு வந்து இப்படி திட்டுறான், அவன் கூட நான் எப்படி பழகினேனே தெரில. அதான் விக்ரம் சொல்கிறான், எனக்கும் அதான் ஆச்சரியமாக இருக்குது, நீ ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமு, 2 பேர் இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்றான். அப்புறம் சுபிக்ஷா சொல்கிறா, கரெக்டு தான் நீங்கள் பண்ணது. அன்னைக்கு கூட அமருதீன் வந்து ரொம்ப கோவப்பட்டான். அமித் தான் போய் ஓரமாக நின்று உட்காந்து வச்சு பேசினாரு. எனக்கு அமருதீன் கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. கண்டிப்பாக அது வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க, எனக்கு புரியுது. பட் எனக்கு இப்போயே இந்த கேட்டை தந்தீங்கன்னா வெளியே போயிடுவேன் அப்படின்னோடனே சாபரியும் விக்ரமும், அப்போ போ சீக்கிரம் போ. இது இங்கே பாரு, நான் சொல்கிறேன் நீ போகணும்னு ஆசைப்படுறது உண்மை தான், பட் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு முடிவை தயவு செஞ்சு நீ எடுக்காத அப்படின்றத ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே வந்துட்டு லைட்டாக எட்டி பார்க்குறான். ஐயோ நம்ம கோதாக்குள்ளே வர வேணாம்னு சொல்லி விட்டான். அதுக்கடுத்து பார்வதி, கமருதீன், வினோத், சபரி, சுபிக்ஷா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது விக்கல் சீக்கிரம் அதான் சொல்கிறான், இதை ஏதாவது கொண்டு வந்து இங்கே நான் லிவிங் ஏரியாவில் பேசவான்னு சொல்கிறான். ஐயோ திருப்பியுமா வேணாம் லிவிங் ஏரியாலலாம் நீ திருப்பி அன்னைக்கு காலை 6 மணி மாதிரி திவ்யா கணேஷ் மாதிரி பேசுகிற போகிறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவன் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் உடச்சிருக்கான் அவன், தூக்கி டம்முன்னு அடிச்சு. அதனால் கண்டிப்பாக கேட்கப்படும். நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்காத, அவன் பண்ணது தப்பு தான். நீயும் அதை வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயும் வந்து அடுத்தடுத்து வார்த்தை விடாத, அவங்ககிட்ட தயவு செஞ்சு பேசாத, அப்படியே விட்டுரு. டிக்கெட்டு ஃபினாலே நீ தனியாக ஆடு, அவன் தனியாக ஆடட்டும், அவனையும் டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னொன்று இல்லைடா எனக்கு அதுதான் பயமாக இருக்குது, நாளைக்கு ஏதாவது டாஸ்க் வந்தால் கூட அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னொடனே சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, கொஞ்சம் அவங்ககிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப, சரி விடு, அவன் கொஞ்சம் அக்ரெஷனாக பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி விடு. அவளுக்கும் ஒரு ஆசை, யார் பார்வதிக்கு, ஏதாவது உமன் கார்டு தூக்கி விட்டுருவோம்மா இவனுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கொஞ்சம் எதிராக திரும்புகிறாங்க. மீதி உரிமை குரல் அப்படின்னு சொல்லி எடுத்து அர்ச்சனா வந்து பண்ணாங்க தெரியுமா நிக்சனுக்கு எதிராக. அதே மாதிரி பிரதீப்புக்கு வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணாங்களா, அந்த மாதிரி கமருதீனுக்கு இந்த வாரம் சம்பவம் இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்க ஸ்கிரிப்ட் படி கொஞ்சம் அப்படியே ஒன்று கூடுறாங்க. ஆனால் அங்கே பிரதீப்புக்கு கேவலமாக நடந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு நியாயமாக நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பயோ கொடுக்க வேண்டிய ரெட் கார்டு இந்த வாரமாச்சும் கொடுப்பாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.